ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்போ நான் சொல்றது பிறவி எண் 5 புதன், விதி எண் 9 செவ்வாய். மனபலம், உடல் பலம், கம்பீரமான தோற்றம், பொதுஜன ஆதரவு எல்லாவற்றையும் இருக்கு. பிறரை கவரக்கூடிய பேச்சு திறமை இருக்கு, கடவுள் பக்தி இருக்கு. இவர்கிட்ட பேசுறதுக்கே மற்ற பயப்படுவாங்க. மக்கள் தலைவனா வரக்கூடியவர், தன்னை நம்பியவருக்கு நண்பனாகவும் எதிரிக்கு எதிரியாகவும் இருப்பாரு. அரசியல்லையும் வெற்றி பெறலாம். சமயம் பார்த்து எதிரிகளை கவிழ்த்து விடுவாரு. காதல் களியாட்டங்களில் ஈடுபடுவாரு. எடுத்த காரியத்தை முடிக்கிறவர் தூங்க கூட மாட்டாரு. தொழிலையும் புது புது மாற்றங்களை கொண்டு வருவாரு. போராட்ட குணமே இவருக்கு வெற்றியை கொடுக்கும். பிறரை பயன்படுத்தி தன் காரியத்தையும் சாதிச்சுக்குவாரு. தன் வாழ்க்கையிலையும் தொழிலையும் மற்ற குறுக்கர் உழைஞ்சா அவருக்கு பிடிக்காது. தன்னுடைய புகழுக்காக தாராளமா செலவு செய்வாரு. போதை இருக்கக்கூடாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சவரு. ராஜதந்திரம் இருக்கும்வட்ட அதிக தூக்கம், சோம்பேறித்தனமும் இருக்கும். பிறர்கிட்ட தலைவணங்கி போக பிடிக்காது. எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவாரு. பல ஆபத்துகளையும் கடந்திருப்பாரு. இவரை சுற்றி எதிரிகளும் நல்லவர்களும் சூழ்ந்திருப்பாங்க. எச்சரிக்கையா இருக்கணும். ரத்த ஓட்ட கோளாறு, சுகர், மூட்டு, முதுகுவலி, நரம்பு கோளாறு, விபத்து, ஆபரேஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.